உள்ளங்களில் கேப்டன் விஜயகாந்த் என்ற பெயரை பெற்ற அருமை தலைவர் இன்று மறைந்திருக்கிறார். அவருடைய இழப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, அவருடைய கட்சியினருக்கு மட்டுமல்ல, நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு பேரிழப்பாகும். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நினைக்கும் போது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தனி பாதையை வகுத்து அந்த பாதை தமிழ் பாதையாக இருக்க வேண்டும் என்று காலமெல்லாம் பாடுபட்ட அற்புதமான மனிதர் அவர். மக்களுக்கு உதவி செய்வதிலும் அன்பு, நட்பு, உறவு பாராட்டுவதிலும் அவருக்கு இணையாக யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்வு திகழ்ந்திருக்கிறது. அவரை பற்றி நாடு சொல்வதெல்லாம் துணிச்சலில் எப்பொழுதுமே நெற்றிக்கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமே என்று சொல்லக்கூடிய நக்கீரன் பாரம்பரியம் என்று சொல்லவராக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே மாதிரி கொடைவள்ளலில் வாரி அவர்களை மீர்கோள் காட்டக்கூடிய அளவில் வாரி வள்ளலாக அவர் வாழ்ந்திருக்கிறார். எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டு மக்கள் மீது மிகப்பெரிய அன்பும் பாசமும் உறவும் நட்பும் கொண்டிருந்த ஒரு தனி மனிதராக திகழ்ந்திருக்கிறார். அவரை தமிழ்நாட்டிலே பெரியார், கலைஞர் என்றெல்லாம் பாராட்டுகிறோம். அதன் அடிப்படையில் கேப்டன் என்று தமிழ் மக்கள் அவரை பாராட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதரை நாம் இழந்திருக்கிறோம். அவருடைய மகுபிரத்திற்காக, அவருடைய மறுவாழ்வுக்காக இந்திய முஸ்லீம் லீகை சேர்ந்த நாங்களும், அவர் அன்பு பாராட்டிய முஸ்லிம் சமுதாய மக்களும் நாங்கள் அவருடைய மகுபிரத்திற்காக, மறுவாழ்வுக்காக துவா இறைஞ்சுகிறோம். இறைவனிடத்திலே ஆன்ம சாந்திக்காக வேண்டுகிறோம் என்று நினைத்து கூறிக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ்.